கர்த்தருக்குள் உறுதியா இருக்கணும். ஒரு சொந்த ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆகணும் என்ன பண்ணுங்க தகுதியாகணும். நாம வந்துட்டு பசங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு தகுதிப்படும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வேண்டிய சர்டிஃபிகேட் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வச்சுக்கணும் இல்லைங்களா? அப்போதான் ஒரு இதுவாகும் இல்லைங்களா? அப்போதான் நாங்கள் வந்து டீச்சர்னு சொல்ல முடியும் இல்லையா? ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து வசனம் என்ன சொல்ல, நீ போ எல்லாருக்கும் என்ன பண்ணுன்னா ஞானஸ்தானம் கொடு. நீ உனக்கு ஒன்னே தெரியாம இதை வந்து நீ என்ன சொல்லுவே நீ இல்லைங்களா? நீ என்ன சொல்லுவாய்? ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, முதலாவது நீயே யார் என்று அறிந்து புரிந்து கொள்ளுங்கிறாள். இது ஞானஸ்தான வசனம் கிடையாது. உன்னையே என்ன பண்ண தகுதிப்படுத்துவதற்காக ஒரு வசனம் இது. அகையில உன்கிட்ட இருக்க அழுக்கு கசப்பு வெறுப்பு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து போடுறது என்னெல்லாம் முடியாது, உன்னால தான் முடியும். உனக்கே அந்த அதிகாரம். அதிகாரத்தை 18ஆம் வசனத்துல என்ன சொல்ற, எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அதிகாரம்? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சோ அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு சொல்லுகிறாரு. ஆனா நாம வந்துட்டு இயேசு வழியில் நடக்கிறதுனால அந்த அதிகாரம் எனக்கிட்ட இருக்காது. அதில் உனக்கிட்ட இருக்க அறியாமை, இருள், கசப்பு, வெறுப்பு எல்லாம் நான் என்னால் எடுத்து போட முடியாது. உங்க கையில நீங்களே என்ன பண்ண எடுத்து போடலாம் இல்லைங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு உன்னை வந்துட்டு ரோமன்ஸ் 4ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவரு அந்த இடத்துல என்ன சொல்ற, ஒருத்தரை என்ன பண்ணணுமா, அந்த அந்த வசனத்துல அந்த வார்த்தை வருதுமா, எடிஃபை ஒன் another என்கிறார். 4:19 ரோமர் 14:19 ஆனபடியினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். ஹல்லேலூயா. பக்தி விருத்தி, எடிஃபிகேஷன் மீன்ஸ் பக்தி விருத்தி. ஹல்லேலூயா. சோ ஆகையால இவனுக்கு எப்ப பக்தி விருத்தி அடைகிறாயோ, you will have a spiritual sin, ஆவிக்குரிய வல்லமை உனக்குள்ளே விளங்கும். ஹல்லேலூயா. சோ அந்த வல்லமை விளங்காத பட்சத்தில் நீ போய் யாருக்கு என்ன பண்ண முடியாது, சாட்சி சொல்ல முடியாது, நீ சாட்சி இருக்க முடியாது இல்லையா? ஆகிய இந்த இடத்துல இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிற, என்கிட்ட பிரியமில்ல வாழ்க்கை பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன எடுத்து கொடுத்து எனக்கு தான் அதிகாரம் கொடுக்குற. அதாவது ஒத்ததற்கும் for everybody he has given the authority to remove all the unwanted things in their life. I cannot do, but it has to be done by yourself. Hallelujah. So அது கொடுத்திருக்காரு. ஆனா 20 வசனத்தை படிச்சு பாத்தீங்க சொன்னால் மத்தேயு 29:20 படிச்சு பாத்தீங்க சொன்னால், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சோ அங்க இந்த வசனம் என்ன சொல்றேன்னா, till the end of your span in the earth, இந்த உலகத்துல நீ இருக்கும் அளவுக்கு நான் உன்னோடு இருப்பேன். I will be with you. இல்லையா? I will be with you. இதை என்ன பண்றேன்னா, கர்த்தர் என்கிட்ட இருக்கிறார், எனக்கு ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லிட்டு தாறுமாறான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஆனா இந்த இடத்துல வந்து அவர் வழியில் நடந்தால்தான், அவர் வழி என்ன வழி? வேதத்தின் வழி. அந்த வேதமானது உனக்குள்ள இருந்தால்தான் அது தான் அவரோட வழி. அதைத்தான் என்ன சொல்றேன்னா, நீ கற்றுக்கொண்டு பிறருக்கு, அது பிறர் யாருன்னு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காண்பிச்சுக்க போறாங்க. ஏனென்றால் இந்த இடத்துல வந்துட்டு இந்த இந்த ஞானஸ்தானத்தை குறித்து என்னன்னா, நீ ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? ஒரு நம்பிக்கை, விசுவாசம். When we get baptized, it is only faith. So and அந்த faithல, இந்த faith, no, I think, நான் நினைக்கிறேன் என்னோட பாவங்கள், என்னோட sins are forgiven சொல்லி we believe. So
baptism is not just going to water and coming out. நான் தண்ணியில போயிட்டு வெளியே வரதுக்கு ஞானஸ்நானம் கிடையாது. ஹalleluya, ஹalleluya. It's a faith issue. இது ஒரு நம்பிக்கை விசுவாசத்தின் ஒரு ஆரம்ப கட்டளை. ஹalleluya. சோ இந்த கட்டளையை வந்துட்டு என்ன பண்ணுனா, முதலாவது நீ எடு. ஹalleluya. முதலாவது நீ எடு. எப்படி எடுக்கணும்னு சொன்னா, நான் கற்றுக் கொடுத்த whatever I taught you, என்ன பண்ண அந்த விசுவாச ஓட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அது என்ன இருக்கு, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகுது. ஹார்ட் இல்லைங்களா? ஸோ ஆங்கில இந்த இடத்துல வந்துட்டு 1 தீமோத்தேயு 1:5 படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, பவுல் வந்துட்டு யாருக்கு எழுதுறாரு? திமோத்திக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு சொன்னா, திமோத்தேயு யாருன்னு சொல்றோம்னா, விசுவாச ஓட்டத்தில் இருக்க என்னோட மகனுங்கிறார். இஸ் மை சன் இன் ஃபெய்த்ங்கிறார். பவுல் ரைட்ஸ் என்ன, பவுல் ரைட்ஸ் my true son in faith, in the faith in heart. That means to say that faith வந்துட்டு பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் கல்யாணம் பண்றாங்க இல்லைங்களா, ஒண்ணுக்கு தெரியாது. 2 people get married, they don't know about each other, but still they get married thinking that they have faith that they can lead a beautiful life. Hallelujah. So this here also the same thing that Paul வந்து திமோத்தேயுக்கு எழுதுறாரு, he is my true son of faith in heart. உண்மையான விசுவாச மகன் என்று வேதம் சொல்லுகிறது. அகில இந்த திமோத்தேயுக்கு எப்படி அந்த விசுவாசம் வந்தது? திமோத்தேயு ஏன் இப்படி ஒரு ஆழ்ந்த விசுவாசத்துல இருக்கானவ? why Timothy is with such a good faith? கூடவே இருந்தார். யார் கூட இருந்தாரு? பாலோட ஊழியத்துல அவர் கூட இருந்தாரு. 3 வருஷம் சிஷ்யர்கள் கூட இருந்தாங்க. ஆனா சிஷ்யர்கள் கூட அந்த விசுவாசம் வரலையே. வை அதே 2 தீமோத்தேயுல பாருங்க, 1:5 படிச்சு பார்த்தீங்க சொன்னால், when I call to remember an unclean faith as in thee, when dwelt first with thy grandmother Lois and thy mother Eunice, and I am persuaded that in that also. முந்தே உன் பாட்டியாகிய லேவிசாளுக்குள்ளோ உன் தாயாகிய நைகேனிகாளுக்குள்ளோ நிலைத்திருந்தது. ஆமென். அது உனக்குள்ளோ நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அதுக்குத்தான் for that reason only Timothy, Paul calls Timothy is true son of faith. So இங்க வந்து வேறு got the faith, அந்த விசுவாசம் எங்க இருந்து வந்தது? முதலாவது பாட்டி கிட்ட வந்தது, அடுத்து அம்மா கிட்ட வந்த ஹாவே. ஆகியாலே நம்ம கர்ப்பத்திலிருந்து வந்த தாய், கர்ப்பத்திலிருந்து வந்த இடத்துல என்ன இருக்கணும்? தேவன்கிட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்கணும். நமக்கு அவர் தாயருக்கு எப்படி விசுவாசம் வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது. இந்த 3 தலைமுறைக்கான ஒரு விசுவாச ஓட்டத்தை நீ கடைபிடித்தால் தான் அந்த விசுவாச ஓட்டத்தில் நீ உனக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. ஆகியால் தான். ஆனால் நாம என்ன பண்றோம் தெரியுங்களா? ஜெரமியா 6:16 ஜெரமியா 6:16 படிச்சு பாத்தீங்க சொன்னா, நம்ம என்ன ரோடு வீதியில வந்துறோம் இல்லீங்களா? we come on the roads. எதுக்கு? we have lost everything. we have lost money, fame, family, everything we have lost. finally we have எங்க வந்து நிக்கிறோம்? நம்ம come on the roads. பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுவுங்கள். ஆமென். ஹalleluya. உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். ஹalleluya. பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு நாம் ரோட்டுக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் after we lose everything, we come to on the streets without anything. அப்போ வந்து we will search, யார் எனக்கு who will help me? It's on the crossroad. You are on the crossroad. நீ எங்க நடு ரோட்ல நின்று கொண்டிருக்கிறாய். அப்ப நீ என்ன கேட்குவாய்? எது நல்ல வழி என்று. அவங்களுக்கு எப்பவுமே இந்த இடத்துல சொன்னது போல, நீ வந்து உலகமங்கள்ல
இடமெல்லாம் போய் நீ என்ன போதனை கொடுங்கிறார் ஆண்டவர். He go preach to the worldங்கிறாரு. வேர்டுங்கிறாரு. அந்த இந்த இடத்துல பாருங்க, ரோட்ல இருக்காங்க ஜனங்க, அவங்களுக்கு தெரியல என்ன வழின்னு சொல்லி இல்லைங்களா. பாருங்க இந்த சாட்சிகள் சொன்னாங்கோ அது நல்ல வழி தான், அந்த வழி நாங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க இல்லவா. பாருங்க ரியலைஸ்ட் டெஸ்டிமனி இஸ் தேர். Real testimony, just as she shared her neighbor, she lost something again. She was sharing gospel and all that. Finally, she got it. She is telling you, come, you just feel, pray. She is not on the way. We have got our beds. So இந்த இடத்துல என்ன பார்க்கணும் சொன்னால், நமக்கு விசுவாசம் ஆரம்பம் எங்க ஆகணும்னு சொன்னா வீட்டிலே ஆரம்பமாகணும். வீட்டிலே ஆரம்பமானால் தான் அது தலைமுறை கம் generation after generation. If you do, when there is no starting point, ஸ்டார்டிங்லே விசுவாசம் இல்லாத ஒரு குடும்பத்தில் இருந்தா என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையே சிறிய பசங்கள்லேருந்து ஆகும். ஆகையால் தான் இந்த இடத்துல வந்து இளம் வயது கப்பல்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ஒன் அட்வைஸ் ஆகுது, உங்க நம்பிக்கை விசுவாசத்தை ஆகுது உங்கள் மேலே. இதை பாருங்க, இதெல்லாம் என்ன தெரியுங்களா, சும்மா ஆலயத்துக்கு வந்து நம்மளை வந்துட்டு ஆலயத்துக்கு வந்தோம் ஏதோ ஆச்சு போச்சுன்னு சொல்லி வாரத்துக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் என்ன தெரியுங்களா, ஆலயம் எதுக்கு தெரியுங்களா, ஜனங்களுக்கு எது எல்லாம் ஏதோ ஒரு அது சோஷியல் லைஃப் கூட இல்லைங்க. இட்ஸ் நாட் so about the social life also. இது வந்துட்டு என்ன தெரியுங்களா, பேங்க்ல அப்பப்போ 5 ரூபாய் 10 ரூபாய் என்ன பிக்கி பேங்க்ங்கிற அந்த மாதிரி எப்போ ஒரு நாளைக்கு அது வேலைக்கு வரும். அப்போ நம்ம குடும்பத்துல நமக்கு ஏதாவது வந்ததுன்னா எங்க வந்து நிற்போம் நாமோ அல்லேலூயா. இல்ல அதுதான் அநேகம் இருக்கு அல்லேலூயா. ஆகிய இந்த இடத்துல வந்து இந்த பிக்கி பேங்க் கிடைக்குதோ எப்ப கிடைக்குது அப்பதான் போடுவோம். அதே போலதான் விசுவாசங்க கூட டைம் எப்ப கிடைக்குது அப்பதான் ஆலயத்துக்கு வருது இல்லைங்களா. சோ ஆனா இந்த இடத்துல வந்து நம்மளோட ஓட்டம் எப்படி, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஐசையா 53:6 படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கள வந்துட்டு நம்ம became stray goats, அதாவது வழி தவறி போன ஆடுகளின் வேதம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. சோ அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, நாம ஆலயத்துக்கு சும்மா வருவோம், வந்துட்டு என்ன பண்ற கத்துன்னு போகணும். நீ கத்தன் போக கேட்டி உன்னையே நீ ஏமாத்திக் கொள்ளுகிறாய். You are deceiving yourself. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமென், ஹalleluya. சோ ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு once upon a time ஒரு காலகட்டத்துல என்னோட வாழ்க்கையும் சரி உங்களோட வாழ்க்கையும் சரி இது தொலைந்த ஒரு ஆடை போல இருந்தது. அந்த தொலைந்த ஆடை நடு ரோட்ல நின்று அழுந்த கதறி கொண்டிருந்து அந்த ஆடு வந்துட்டு என்ன மேய்ப்பறதுக்கு யாரும் இல்லை, there's nobody to guide me ன்னு சொல்லிட்டு அது நினைச்சு என்ன ரோட்ல நின்று கொண்டு இருக்குது ஆடு இல்லைங்களா. சோ அதே போல இந்த இடத்துல வந்து பாபிலோனை குறித்து சொல்லுகிறார். பாபிலோன் ஐசாயால சொல்லப்படும் பாபிலோன் என்ன அழிந்து போயிருக்கு, எரிந்து போய் கொண்டிருக்கு. ஏன்னா அவங்க உலகத்து பிரகாரம். ஆகையில இந்த இடத்துல வந்துட்டு இந்த விசுவாச ஓட்டத்தை வந்துட்டு நாம பேப்டிசம்ல டான்ஸ் எடுக்கிறதுனால நம்ம பரலோகராஜ்யம் போகிறது கிடையாது இல்லைங்களா. பேப்டிசம் எடுக்கிறதுனாலே you are not going to heaven. You are not going to heaven. So but baptism is nothing but the faith of work. Hallelujah. Faith of your activity. Hallelujah. Day in and out. சரி காலையிலிருந்து இரவு வரை வந்து உன் நம்பிக்கை விசுவாசத்தை என்ன பண்ணணும் பெருகிக்கணும். ஆக இந்த இடத்துல வந்து ஆதியாகம புத்தகத்துல படிக்கிறது வேண்டாம். 27, 23, 24 வந்துட்டு ஜோசப் என்ன பண்ணா பள்ளத்துல போட்டாங்க. பள்ளத்துல போட்டாங்க. ஏன் பள்ளத்துல போட்டாங்க? அவனை வந்து ஒரு தெய்வீக டிவைன் விஷன் அந்த
கனவு வந்து என்ன, சகோதரர்களை பகிர்ந்து கொண்டு அவங்களுக்கு எதிராக நியாயம் விட்டது யாருக்கு? ஆனால் one thing, ஒன்று சொல்றேன் கேளுங்க, God has got some plans for us. So even Joseph was inside the pit. Hallelujah. பள்ளத்தில் இருந்தாலும் தேவனை அவன் என்ன பண்ணல, தூஷிக்கவில்லை. ஹalleluya. ஆனால் அவன் என்ன பண்ணா, ஒரு அந்நிய எஜிப்சியன் கையிலே ஒப்படைச்சு அங்க வந்து படிப்படியா வளர்ந்தான். ஹalleluya. அநேக எதிர்ப்புகள் வந்தது. கடைசியில் என்ன ஆனவன்? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்து விட்டான். பாத்தீங்களா? So தேவனுடைய திட்டம், God's plan will never fail. He will see to it, it will come to pass. He will accomplish it on your life. Hallelujah. இல்லைங்களா? அகில இந்த இடத்துல வந்துட்டு அந்த பள்ளம் என்ன, அந்த பள்ளத்தாக்கு என்ன, ஒரு விசுவாச பள்ளம். Hallelujah. அந்த ஒரு விசுவாச பள்ளம். ஆகிய தானியேல் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் இருக்கிறது கூட பெரிய இதுதான். 19வது அதிகாரத்தில் 19லிருந்து 33 வருஷம் என்ன சொல்றேன்னா, அந்த நெபுக்கத்நேசர் ராஜா, கிங் நெபுக்கத்நேசர் வந்து gets a vision. இந்த விஷன், அந்த தர்சனத்துல என்ன சொல்றேன்னா, அந்த மரக்கிளைகள் எல்லாம் நீ என்ன பண்ண, வெட்டி போடுங்கிறது. ஹalleluya. வெட்டி போடுங்கிறது. This one divine vision was there, but in 34 verse மாத்திரம் படிங்க. இந்த வசனத்துல 434 அந்த நாட்கள் சென்ற பின்பு நெபுகாத்நேசராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். ஆமென். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். ஆமென். அவருடைய ராஜ்யமே தலைமுறை ஹalleluya. So at the end அவங்க வந்துட்டு அந்த தர்சனத்துல வந்துட்டு என்ன, எல்லா பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி போட்ட பிறகு அந்த இடத்துல என்ன ஆகுது, அவனுக்கு என்ன பண்றான், வேற வழி கிடையாது. அவன் எங்க பார்க்கறான், வானத்தை பார்க்க. வானத்துல என்ன வந்தது, வானத்துல என்ன வருது, புத்தி திரும்ப வந்தது, ஞானம் வரணும் சொன்ன. என்ன வரணும் உனக்கு? அவன் ரிப்பெண்ட் பண்றான். எஸ், எப்படி ரிப்பெண்ட் பண்றான்? அவரை புகழ்ந்து நினைக்கிறான். இல்லம்மா. ஹalleluya. யோவான் புத்தகம் 6வது அதிகாரத்துல நான் வானத்திலிருந்து இறங்கிய அப்பம்ங்கறார். ஹalleluya. So I came from the heavens ங்கறார். ஹalleluya. The bread that came from heaven ங்கறார். I descended ங்கறார். ஹalleluya. So இவன் வந்து மேலே பார்த்தான். மேலே என்ன வந்து அப்பம் வந்துட்டு அவனுக்கு பார்த்த மாத்திரத்துல அப்பம் வந்தது. When he saw, he got the bread over there, but now the bread is within us. It's in our hand. So அது பார்த்த பிறகுதான், அவன் பார்த்த பிறகு அவனுக்கு ஒரு விசுவாச நம்பிக்கை வந்தது. இந்த தேவன் கடவுள் யார் என்று தெரிய வந்தது. ஆனால் இப்போது இந்த விசுவாச ஓட்டத்துக்கு இந்த வார்த்தையானது எனக்குள்ள இருக்கிறதுனாலே நான் என்ன பண்றேன், என் விசுவாச ஓட்டத்துக்கு இதுதான் நான் பயன்படுத்துகிறேன். இதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றெல்லாம் நான் என்ன பண்றேன், பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு அநேகர் வந்து ஞானஸ்தானத்துக்கு இதை. ஆனா ஒண்ணு கேட்கிறேம்மா, one question I want to ask you. See, many 99% in India and abroad also இதுல ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க ஆல்ரெடி. But apostles never used this name. If you want, I can share some 10 verses are there where they never used. Why? There's a different reason for that. அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது. ஆகையால இது என்னன்னு தெரியாம நீ பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாய். நீ வந்துட்டு உன்கிட்ட கத்தி கொடுக்குறாங்க ஏதோ கட் பண்றதுக்கு இல்லைங்களா, அந்த கத்தியை வந்துட்டு பின்பக்கம் இது பண்ணாம ஷார்ப் இல்லாத பக்கத்துல நீங்க கட் பண்ண என்ன ஆகும், கட்டையாகும். அதுதான் இந்த இடத்துல. சோ இந்த வசனத்தை நீ சரியா பயன்படுத்த பிரியமா,
சரியா? சோ ஆகிய உனக்கு இந்த வசனம் புரியாவிட்டால் நீ எங்க இருக்கிறாய்? எங்க இருக்கிறாய்? எங்க இருக்கிறாய்? எங்க இருக்கிறாய் பார்த்தா, எங்க இருக்கிறாய் பார்த்தீங்கன்னு சொன்னால், where you are, if you don't know the meaning of this verse, நீ எங்க இருக்கிறாய் என்று பார்த்தால் you are in the well. You think the well is my world. Who is in the well? What living being will be in the well? Frog. Hallelujah. Frog என்ன நினைக்குதுன்னா, this is my world. This is my world ன்னு சொல்லிட்டு அது நினைக்குது. என்னை விட்டு வேற யாரும் இல்லைன்னு நினைக்குது இல்லைங்களா? ஆனா வெள்ளி எப்படி இருக்கிறது? தண்ணி எங்க இருந்து வருது? ஊற்று தண்ணி இருக்கு, பூமியில இருந்து தண்ணி வருது. Water comes from the earth, wherever it is that hole. Hallelujah. So what அந்த கிணற்றை வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கிணத்தை என்ன சொல்லுதுன்னா விசுவாசத்தின் கிணறு தான். விசுவாசத்தின் கிணறு. அது வந்துட்டு இது ஆபிரகாம் வந்துட்டு அது ஐகுப்தத்துல வந்துட்டு அவங்க ஒரு கிணறு வெட்டினாங்களாம். கிணறு வெட்டினாங்க. அந்த கிணறுக்கு வந்து பெர்ஷிபான்னு ஒரு பேர் வச்சாங்களாம் இல்லையா? அப்படின்னு என்ன ஆச்சுன்னா ரீஓப்பன் சொல்லுது. ஐசாக்கு கூட வந்துட்டு என்ன பண்ண, ரீஓப்பன் தி வெல்ஸ்ங்கறா. அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, உனக்குள்ள வாரந்தோறும் இங்க வரீங்களா, உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை வாரந்தோறும் என்ன பண்றோம் நம்ம ஓபன் பண்ணினே இருக்க. சோ தட் நீ என்ன பண்ண, உள்ளவே என்ன பண்ணுவாய், அந்த விசுவாச ஓட்டத்தில் இன்னும் பழகி பெருகுவாய். எப்படி மகாவி ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு பிப்ளிக்கலா பார்த்தீங்க சொன்னா, ஒரு கிணற்றை பத்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அட் மிடில் ஈஸ்ட்ன்ற ஒரு இடத்துல வந்துட்டு, அட்னா இட்ஸ் a dry place. மிடில் ஈஸ்ட் இஸ் a dry place இல்லையா? அந்த இடத்துல ஒரு கிணற்றை என்ன பண்ற, பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. அந்த இடத்துல என்ன பண்ண அந்த இடத்துல வந்துட்டு கிணற்று இருந்துதான் அது திருப்பி ஓப்பன். அப்படின்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை என்ன பண்ணாங்க, திருப்பி ரீஓபன் பண்ணினாங்க. ரீஓபன் தி வெல். ஹல்லேலூயா. ஆகையாலே அது மாத்திரம் இல்லை, இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இட் இஸ் டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டி growthங்கறாங்க. வெல் ரெண்டு பக்கமும் சொல்லுது. வெல் இஸ் யூஸ்ட் இன் a place. இது என்ன வனாந்தரத்துல என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு தண்ணீர் கொடுக்கிற இடமா இருக்கிறது இல்லையா? ஆனால் இன்னொரு என்ன சொல்லுதுன்னா, நமக்கும் எனக்கும் உனக்கும் அந்த விசுவாச ஓட்டத்தை இன்னும் வல்லமையாக ஆக்குவதற்கு இந்த இடத்துல வந்துட்டு என்ன பயன்படுத்துகிறது வேதத்தை சொல்லி இருக்கிறீங்க. ஆகையால் தான் இந்த கிணற்றுல வந்துட்டு கிணற்று என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படுதல் புஸ்தகம் 9 அதிகாரம் 2வது வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ரெவெலேஷன் 9:2 படிச்சீங்க. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. ஆமென். அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, there's a well that is called that well is bottomless hardly like a regular well. கிணறு இருக்குதுங்களா, அதுக்கு அடி கிடையாது, அடியில மண்ணு தான் இருக்குது. அங்க தண்ணி ஊற்று வந்துக்கினே இருக்குது. அந்த கிணற்று தான் இந்த இடத்துல வந்துட்டு 9வது 2வது வசனத்துல அது திறந்த மாத்திரத்தில் என்ன வருதுதான், புகை வந்துதான். அந்த ஸ்மோக் என்ன பண்ணிடுச்சுன்னா, சூரியனையும் சந்திரனையும் மறைக்கிற அளவுக்கு என்ன வந்துட்டான், அந்தகாரம் இருளாக்கி விட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, you are in the well. If you don't understand the meaning of the இது வந்து இந்த வசனத்துக்கு அர்த்தம் தெரியாவிட்டால் நீ எங்க இருக்கிறாய்? What you are in the bottomless pit. ஹalleluya. நான் அந்த bottomless pit என்ன வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்ல போறேன். பிரியமானவர்களே, இது பெரிய ரகசியம் இது. பிரியமானவர்களே, சோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி போதனைகள் கொடுக்க மாட்டேன். ஹalleluya. ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால்
அதே இதுல 1வது வசனம் படிங்க. 9:1. 9:1. ஐந்தாம் தூதன் எக்காளம் ஊதினான். ஆமென். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டான். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. பாத்தியம்மா, அதுக்கு என்ன கொடுத்திருக்காரா? பாதாள bottomless pitக்கு this key is carrying that hallway. அப்படினா 5th angel ன்னு சொல்லப்படுது hallway. It is the 5வது தேவதூதர். It's called the 5th angel. What is the 5th angel? What is the 5th angel? அநேக நேரம் ஐந்துனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு பஞ்சபூதங்கள். It is the 5 senses. It is because the senses only, because our senses are controlling our whole activity of the body. இல்லைங்களா? ஸோ அதனோட கீ, அந்த கீ வந்துட்டு என்ன இருக்கு? அவங்ககிட்ட தான் இருக்கு ஆளு. அப்படின்னா இது ஒவ்வொரு இந்த பிட், ஒவ்வொரு இந்த வெல், யார் அந்த கிணற்றுல இருக்காங்களோ அவங்களோட கீ சாவி யார்கிட்ட இருக்கிறது? அவங்ககிட்ட இருக்கிறது ஆளு. அவங்க யார் மேல நம்பிக்கை விசுவாசம் வச்சிருக்காங்கன்னு பார்த்துக்க சொன்னா சொந்த ஞானத்தினால ஆளுங்க. சொந்த ஞானத்தினாலே அவங்களோட சாவி வந்து வேற இடத்துல வைத்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது, எவ்வளோ சொன்னாலும் புரியாது. ஏன் என்றால் வேதம் சொல்லுது, காது இருந்தும் கேட்க கடவன், கேட்க முடியாத அளவுக்கு பிசாசானவன், ஹalleluya, Satan has put in. Amen, hallelujah. So ஆகியது இந்த இடத்துல வந்துட்டு 5th angel means it is a 5 sense controlling spirits. Hallelujah. 5 controlling spirits ஆச்சுங்களா? ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு புக் ஆஃப் ரெவலேஷன்ல 20th chapter 1st வசனத்தை படிங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டு. ஆமென். அவன் என்ன பண்ணினான்னா, he is having the key, the chain. அவன் என்ன பண்ணா, அந்த சேடனை பிடிச்சி அந்த பாட்டம்லெஸ் பிட்ல போட்டுட்டு எவ்வளவு வருஷம்? 1000 வருஷத்துக்கு. 1000 years. சோ இத வந்து நீங்க நாம வந்து மாம்சத்துல பார்த்தா உங்களுக்கு புரியாது, பிரியமா, உங்களுக்கு புரியாது. சோ இது ஆவிக்குரிய விஷயம். என்ன ஒன்று பேதர் சொல்றதுல, one day is equal to 1000 years. So one day of your trouble is equal to 1000 years of trouble when you are in trouble. So 1000-year trouble, when you accept the word of God, in a matter of one day you will be என்ன பண்ணா refined. ஆச்சுங்களா? ஸோ ஆகியது இந்த இடத்துல வந்து கர்த்தருக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தீங்க சொன்னால், இந்த இடத்துல 2 காரியங்கள் சொல்லப்பட்ட வெளிப்பாடுதல் புத்தகம் புக் ஆஃப் ரெவலேஷன். One, where our all the 5 senses are controlled, except the Satan has got the key, but there is one more angel. Hallelujah. Which is that angel? It's the word of God. Hallelujah. That angel என்ன பண்ணனும்னு சொன்னா, it will control all your activities. All your 5 senses will be controlled, and it will be there for 1000 years in the pit. That's what it says. But 1000 years is one day in God's kingdom. Hallelujah. So இதெல்லாம் கேட்டவருக்கு this verse in no way is connected with baptism. Hallelujah. It talks about you. இது வந்து இந்த வசனம் வந்து உன்னை குறித்து பேசுகிறது. ஹalleluya. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படியாம இருக்கிறே அதை குறித்து பேசுது. உன்கிட்ட குறைகளை குறித்து பேசுகிறது. ஹalleluya. இல்லையா? நான் ஆலயத்துக்கு வரேன் அது கணக்கு இல்லை, பிரியம். ஹalleluya. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு மாறி இருக்க, how many changes has taken place in your life, that is more important. Hallelujah. Let it be any religion for that matter. Hallelujah. So your life should get transformed. Hallelujah. Your life should be transformed. So this verse and your life has got a totally different understanding, my dear brothers and sisters. இங்க பாத்தீங்க சொன்னா, சோ அகலே முதலாவது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் சொன்னா, இந்த
இது இந்த வசனமானது is not connected with anything connection with the baptism. Hallelujah. There is no link between this and the baptism. But here இந்த இடத்துல என்ன பார்க்கணும் சொன்னா, இந்த ஞானஸ்தானமானது இந்த வசனத்தை அப்போஸ்தலர்கள் nobody used. Hallelujah. இல்லையா? Nobody used. Hallelujah. Why? Because they understood what is this. இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு they understood. Hallelujah. So when you understand, you will be delivered. Hallelujah. So உனக்கு ஒரு தெளிவு வந்தா உனக்குள்ள என்ன ஆகும்? ஒரு தெளிவு வரும். Hallelujah. You will come out of the என்ன that well. Hallelujah. So in same book of Revelation 16th chapter you read 6th verse. அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடினால் இரத்தத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரமா இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். சரி, அது இருக்கட்டுமா? முதலாவது நீங்க 13வது வசனம் படிங்க. அப்போது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட வர கண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இது 12வது வசனத்துல சொல்லுது. இது வந்துட்டு என்ன சொல்லுது? ஆறாம் தூதர், the 6th angel. Hallelujah. 6th angel. What is the 6th angel? What is 6th angel? 6 days he created. No, that's correct. ஆனா வேதத்துல வந்துட்டு ஆறாவது நாள் என்ன படிச்சாரு? மனுஷனை படிச்சாரு. மனுஷனை படிச்சுட்டு பழகி பெருகுன்னு ஒரு கட்டளை கொடுத்தாரு. அந்த பழகி பெருகுதலை என்ன பண்றான் இவன்? இது வரைக்கும் நமக்கு இது சரியா புரியாம பள்ளத்தை எதுல வந்தா கிணற்றுல இருந்த பிரியஹாருடைய ஆகையாலே கிணற்றுல இருந்ததுனாலே இந்த இடத்துல 13வது வசனத்துல இந்த 13th verse என்ன சொல்லுதுன்னா, and I saw 3 unclean spirits. Hallelujah. 3 unclean spirits like frogs. Hallelujah. The spirits here, the spirits எங்க வருதுன்னா frogல இருந்து வந்தாங்க. Like a frog. ஆச்சுங்களா? முதல்ல சொன்ன ஃப்ராகுக்கு என்ன தன்மை இருக்குது? They're amphibians. So அது வந்து தண்ணீரே இருக்கும். விசுவாசிங்க அப்படித்தான் மாறும். விசுவாசிங்க என்ன பசுமா இருக்கணும்னு நினைப்பாங்க, அசுத்தமா இருக்கிறது கூட என்ன பண்றாங்க? தயங்க மாட்டாங்க இல்லையா? சோ அதில கீழ்ப்படியாம இருப்பாங்க, கீழ்ப்படிக்கிற மாதிரி நடிப்பாங்க இல்லைங்களா? சோ ஆகியது இந்த இடத்துல தவளை குணம் யார்கிட்ட இருக்குது? அப்போ என்கிட்ட, உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு தெரியாது, ஆனா என்கிட்ட இருக்கிறது இப்படியே ஆளு. ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னா, அது வாயில இருந்து என்ன புறப்பட்டுச்சா? முதலாவது என்ன புறப்பட்டுச்சா? இங்கிலீஷ்ல படிங்க. 12. இல்ல 13. And I 16:13. And I saw 3 unclean spirits like frogs. Unclean spirits like frogs come out of the mouth of the dragon. First it says dragon. What is a dragon? It's a flying snake. Flying vulture. அது எங்க இருக்கு? Vulture. உரத்துக்குள்ள கேரக்டர் சர்ப்பத்தை போல கேரக்டர். புரிஞ்சுதுங்களா இது? Dragon is a foreign angel. No. Dragon. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. குடியோ, போதையோ, சிகரெட்டோ, பொம்பளையோ, ஏதோ ஒரு some evil spirit is in that will drag. Dragon. How long it will drag? It will keep on dragging. So that is the breakup of dragon. So இது இருக்குதா இல்லீங்களா நம்ம கிட்ட? இருக்குதா இல்லையா? Is it the spirit is there with us or no?
சொல்லுமா இருக்குது. அது உண்மையான பதில். என்கிட்ட இருக்குது. So that means we are in the well. நாம என்ன இதுல வந்து என்ன கிணத்துல இருக்கிறோம். we are in the கிணத்துல இருக்கிறோம். ஆகையால தான் இந்த இடத்துல வந்து அந்த இந்த டிராகனுக்கு சரி இது எங்கிருந்து வருதுன்னு சொன்னா அந்த தவளை வாயிலிருந்து from the mouth of the frog. நான் இது பார்த்திருக்கீங்களா நாக்கு? Have you seen the tongue of the frogs? So it will be sitting here. இங்க உட்கார்ந்து தான் இருக்கும். பிரேயர்ல சோர் போச்சு டக்குன்னு put the tongue and அதுக்குள்ள என்ன இருக்குது இருக்குல்ல? The moment it strikes the prey, it will get stuck. It will not leave. It's having a long tongue. It's like a snake. It is like a snake tongue. And it can live both in land and water. So that means a believer is ready like a frog to live a non-believer life, a sinful life. At the same time, he also is willing to lead a holy life. Hallelujah. So first that from the frog's mouth என்ன வந்தது? Evil spirit முதலாவது dragon. What is the dragon? So whatever the character you have, whatever the habits you have, that will make you to go deeper and deeper and deeper in the heart. There's no end for the heart unless you take நீ வந்து ஒரு decision எடுக்கணும். எதிர்த்து நிற்கிறேன், இனி நான் போக மாட்டேன்னு சொல்லி நீ எதிர்த்து நின்றால் this will be cut off. Hallelujah. Your drag will be stagnated. அப்படி நிற்கும் பிரியமான ஹalleluya. So இது ஒண்ணு. அடுத்து அதே வசனத்தை இன்னென்ன சொல்ல பாருங்க. And out of the mouth of the beast. Hallelujah. Beast என்ன பண்ணும்? What the beast will do? இல்லம்மா அதுக்கு போகாதீங்க. Beast will kill. Amen. Hallelujah. You lose life. This in the nature of this இது frog இது என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நேச்சர் ஆஃப் தி frog அதுக்கு நேச்சர் என்ன தெரியுங்களா? மழை வந்து நின்னா என்ன பண்ணும்? ஏன் ஷோட் பண்ணா? He is not happy. He is happy, but he is inviting the male frog. I am ready, come. அதே போல லெதர்மென்லி all the believers பாதி அறியக்குறைமா தெரிஞ்சுக்கிட்டு நான் விசுவாசிப்பா ஹalleluya நான் கிறிஸ்துவன் சொல்லிக்கிட்டு இப்படிதான் என்ன பண்றாங்க? ஷவுட் பண்ணி என்ன பண்றாங்க? they invite trouble. இங்க வந்து இந்த இது frog என்ன பண்ணுதுமா? instead of inviting a male, the snake come and eat it. So let that hear also man no. மனுஷன் என்ன பண்றான்னா நான் சொல்லி என்ன பண்றான்னா அவனே பள்ளத்தில் விழுந்துடுறான். பாத்தீங்களா? ரெண்டாவது என்ன வந்தது? முதலாவது இது டிராகன் வந்தது. உங்ககிட்ட இருக்க பழக்க வாழ்க்கைகளை அப்படியே இழுத்து கொண்டு போய் விடுவாய். அடுத்தது என்ன வந்ததுன்னு பாத்தீங்க சொன்னால் பீஸ்ட் என்ன அதாவது அழிவு. யூ ஆர் டிஸ்ட்ரக்டிங் yourself. உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்குது. நீ என்ன பண்றீங்கன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னால் அடுத்து என்ன பாத்தீங்க சொன்னால் false prophet. See, I have wrong understanding of this verse. இந்த தப்புன்னு சொல்ல முடியாது, அறியாமையா யூஸ் பண்ண அந்த வார்த்தைக்கு வந்துட்டு அவங்களுக்கு அர்த்தம் தெரியாம என்ன பண்ணா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக் வந்துட்டு ஒரு ஸ்பேனர் டைப் பண்ண ஸ்பேனர் தான் கொடுக்கணும். ஒரு ஸ்க்ரூவை கொடுத்த வேலை நடக்குமா? இல்லைங்களா? ஸோ அது போல இந்த இடத்துல வந்துட்டு they use this for baptism. Hallelujah. The moment they are baptized, they carry the Bible, go through it. So ஊரெல்லாம் போவோம். அந்த வசனத்தை எப்படி இருக்கு அப்படிதான் பேசுறாங்க இல்லையா? ஊர்ல போறோம். ஆனா ஏபிசி தெரியாம இருக்குது இல்லையா? இது அறியாம போனா என்ன பிரயோஜனம் நமக்கு?
இல்லையா? ஆகவே இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டாவது என்னதான் நம்ம எப்படி வளர்ந்து இருக்கணும் தான் திமோத்தி 2 திமோத்தி 1:5 என்ன பார்த்தேன்னா தி விசுவாசம் தி ஃபேத் கேம் ஃப்ரம் தி கிராண்ட்மதர் அண்ட் மதர். அப்படின்னா முதலாவது நம்ம விசுவாச ஓட்டத்தை எங்க ஆரம்பிக்கும்? வீட்டுல ஆரம்பிக்கிறது. நான் பிறப்பதற்கு முன்னே ஆரம்பிக்கிறது. ஆனா இந்த இடத்துல வந்து நாம் கிணற்றில் இருக்கிறதுனால நாம உலகத்து காரியங்கள்ல உலகம் என்ன பேசுதோ, உலகம் எந்த வழியில காண்பிக்குதோ அந்த வழியில என்ன பண்ணோம் அதுக்குள்ள நம்ம மூழ்கி விடுக்கிறோம் பிரியமா இல்லைங்களா? ஸோ இங்க வந்து அதே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14ல இல்ல 14ல ஒரு இடத்துல என்ன சொல்றா ஸோ 14 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு என்ன ஃபால்ஸ் ப்ராஃபிட் அவன் இருக்கிறானா. சோ அதுதான் பவுல் நோ in many places he says not to be a preacher. Why? So what preach? Because you are in the well, so you blindly follow. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அறியாமைனால என்ன பண்ணாதே கண்மூடி தனமா என்ன பண்றோம் அதை பின்பற்றாரு. அது இல்ல பிரியமானவர்களே, இந்த இடத்துல இது இருக்குன்னு எடுத்து காமிக்கிறது என்னோட வேலை. அது வச்சு நீங்க அது பின்ன நடந்துறதோ நடக்காதோ உங்களோட கையில ஆடும் இல்லைங்களா? ஸோ அதில் தான் தி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இவங்க டிசைபிள்ஸ் யாரு மத்தாயு 4வது அதிகாரத்தில் பார்ப்போம். முதலாவது என்ன பண்றாருன்னா நீ என் பின்னே வாங்குறாரு. என் பின்னே வாங்குறாரு. வந்த பிறகு என்ன பண்றாரு? நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். you must know what is this. Hallelujah. நீங்க இதை தெரிஞ்சு இன்னும் இதுக்குள்ள என்னன்னு உங்களுக்கு காட்சி கொடுக்கல பிரியா. இன்னும் பாதி தூரத்துல இருக்க பிரியா. ஆகையால் இந்த இடத்துல வந்துட்டு 3 காரியங்கள் நடக்குது. முதலாவது என்ன காட்சி? நாம விசுவாசி இருக்கிறோம். எங்க இருக்குன்னா பள்ளத்தாக்கில் இருக்க ஒரு கிணற்றில் இருக்கும். அந்த கிணற்றில அந்த தவளை யாரு பார்த்து வளருதுன்னு சொன்னா இந்த டிராகனை பார்த்து வளருது, இந்த கள்ள போதைகளை பார்த்து வளருது இல்லைங்களா? சோ இந்த மாதிரி வளர்ச்சி எப்படி அந்த இதுக்கு அந்த ஃப்ராகுக்கு அந்த கிணற்று விட்டு வெளியே வந்த போது என்ன தெரியும்? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. கிணற்றுள்ளே நான் தான் ராஜான்னு இருக்கப்படியா. ஆகியால் தான் இதுல வந்துட்டு நீதிமொழிகள்ல வந்துட்டு 18வது Proverbs 18:21ல பார்த்தா he talks about the tongue. Very important. Hallelujah. You have to have the control. நாக்குல வந்துட்டேன்னா உனக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். Hallelujah. It affects both. ஆவிக்குரிய விஷயத்திலே என்ன பண்ணணும்? அது உன்னை மறுதளிக்கும். அது மாத்திரம் இல்லை, மாம்சத்தில் கூட உன்னை என்ன பண்ணும்? நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்ப எங்க இருக்குது? அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆகையால இந்த இடத்துல வந்துட்டு ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரத்துல ஏவாளை எப்படி டிசீவ்டு சர்பண்ட் என்ன பண்ணா? வாட் எவர் இட் டோல்ட் ஹி ட்விஸ்டட். அது வந்து ட்விஸ்ட் பண்ணி பேசிட்டா. அது வந்துட்டு அவ வந்து நேர்ச்சினா இதுதான் கரெக்ட்பான்னு சொல்லி கீழே விழுந்து விட்டார் பிரியா. ஆகையால அதுல இருந்து என்ன வந்தது? பாவம் வந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு முக்கியமான காரியத்துக்காக போகிறோம். இது புக் ஆஃப் எக்லியாஸ்டிக்ஸ் 3:11 படிங்க. வசனி 3:11. அவர் உலக சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென். ஹல்லேலூயா. படிங்க, இங்கிலீஷ்ல படிங்க. He has 3:11. He has made everything beautiful in his time. He has made everything beautiful in his time, not in our time. Also he has said
set the world in their hearts. And he set everything in their hearts. So that no man can find out the work that God maketh. The work that God has made. Hallelujah. From beginning to the end. ஆகையாலே இந்த இடத்துல வந்து இந்த உலகத்தையே படைச்சார். அதுதான் நேற்று வேளையில் படிச்சார். படிச்சு நல்லதாவே படிச்சார். ஆதியாகம புத்தகத்திலே அந்த 6 நாளும் படிச்சு it is good நல்லதாக இருக்கிறது என்று தான் சொல்லி கொண்டிருந்தார். அதைத்தான் எல்லாத்தையும் படிச்சு மனுஷன் இதயத்தில் வைத்து விட்டார். ஹல்லேலூயா. மனுஷன் இதயத்துக்குள்ள வைத்து விட்டார். வைத்ததுனால அவளை என்ன சொல்றாருன்னா, நான் செய்ததை மனுஷன் என்ன கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு கூட இந்த வசனத்தை கொண்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இந்த வசனத்தை கொண்டு ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஏன் அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை. அவங்கள நடத்துகிறது சரியில்லை. சரியான போதனை கொடுக்கவில்லை. தவறான போதனை கொடுத்து எல்லாரும் வாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லி என்ன பண்றாங்க, உண்மையா மறைக்கிறாங்க. அதுதான் என்ன ஃபால்ஸ் ப்ராஃபிட். ப்ராஃபஸினா அதுதான். ஹல்லேலூயா. ப்ராஃபஸினா என்ன? நான் ஒரு நாளைக்கு உனக்கு பணம் வரும், வேலை கிடைக்கும், நல்ல பொண்டாட்டி கிடைக்கும் சொல்றது ப்ராஃபஸி கிடையாது. ஹல்லேலூயா. இந்த வசனம் ஒவ்வொன்றும் உனக்குள்ளே நிறைவேறும். தீர்க்க தரிசனம் இதுதான். இந்த தரிசனம் வந்து தேவன் யாருக்கு இந்த சீஷர்கள் கொடுத்த ஒரு தரிசனம். இந்த தரிசனம் உனக்குள்ள என்ன ஆகணும்? நிறைவேறும். அதுதான் தீர்க்க தரிசனம். இல்லையா? ஆகையில அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு உனக்குள்ள இந்த ஆவி ஆத்மா சரீரத்துல என்ன இருக்கணும்? ஒரு எடிஃபிகேஷன் வேணும். அந்த ஆவி ஆத்மா சரீரத்துல என்ன இருக்கணும்? ஒரு பக்தி விருத்தி இருக்கணும். அப்படியே ஆகியால் தான் இந்த இடத்துல பேதுரு என்ன சொல்றாருன்னா, 3வது 18வது வசனத்துல இருந்து 18ல இருந்து 20 வரைக்கும் என்ன பார்க்கணும்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணம் அவர் உயிர் தெழுந்த பிறகு முதலாவது எங்க போனாரா? பாதாளத்துக்கு போனார். அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு 3:14 எல்லாவற்றையும் சிருஷ்டித்து எனக்குள்ள வைத்து விட்டார். எனக்குள்ள அப்படின்னா என்ன இருக்குது? ஏன் அவர் பாதாளத்துக்கு போகணும்? ஏன்னா சிருஷ்டிப்பெல்லாம் என்னவா இருக்குது? அழியக்கூடிய இந்த டிராகன் சொன்ன இல்லமா, இந்த தவளை சொன்னோம், அது போல ஒரு கிணற்றுக்குள்ள இருக்கிறது. அந்த கிணற்று விட்டு வரமாட்டேன் நான் சொல்லிட்டு என்ன பண்றாங்க? வைராக்கியமா இருக்கிறேன். என்னென்ன ஆகட்டும் நான் மாற மாட்டேன், இயேசு அவரைய மாறட்டும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாங்கன்னா, ஆவியான தேவன் மாம்சமாக வந்தார். இதை விட வேற என்ன வேணுமா? இல்லையா? சோ ஆகையால இந்த இடத்துல வந்துட்டு ஆகையால ஏன் அவர் பாதாளத்துக்கு போகணும்? ஏனென்றால் ஆதியாகம புத்தகத்துல வந்துட்டு யாரு அது நோவா ஆர்க்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு? அசுத்த மிருகங்களையும் பரிசுத்த மிருகங்களையும் இரட்டையாக ஜோடியாக அந்த பேழைக்குள்ள அழைத்து வாங்க சொல்கிறார். இல்லையா? பேழையை எது குறிக்குது? சொன்ன பேழையை எதை குறிக்குது? அதில் நமக்குள்ளே வந்துட்டு அநேக அசுத்தங்களும் இருக்கிறது. பரிசுத்தமான பிராணிகளும் நமக்குள்ளே இருக்கிறார்கள். அதில் அந்த அசுத்தமான பிராணிகளுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் உனக்குள்ளே ஒரு வசனம் சென்று அது என்ன பண்ணுது? அதுக்கு போதிக்குது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, போதிக்குது. ஆகையால் தான் இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தராக ஆண்டவர் வந்து பாருமா, மத்தேயு புத்தகம் 26:53 அவர் அரெஸ்ட் செய்த பிறகு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என் பிதாக்கு நான் ஜெபிச்சா லீஜன்ஸ் அனுப்புவார், தேவ தூதர்களை அனுப்புவார்னு சொல்லுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, 12 லேகியன் யாரு? 12 கோத்திர ஜனங்கள்.
12 கோத்திரத்துல ஜனங்கள் வந்துட்டு அவங்களது கேரக்டர் எல்லாம் எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது பிரியமானவர்களே. அது வந்து நமக்குள்ள மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துல மாம்சத்தை பிறந்த எல்லாருக்குள்ள அது இருக்கிறது. அது யார் கைய யார் என்ற கண்ட்ரோல்ல இருக்குது? படைச்ச தேவனுக்கு அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கான். அகில இந்த இடத்துல மாம்சத்துல சொல்லுகிறாரு, நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அப்படின்னா நான் வந்துட்டு யாராவது விடுதலை ஆக்கணும்னு சொன்னா அங்க இருக்க அந்த கேட் கீப்பர்கிட்ட கேட்கணும், அதுக்கு வேண்டிய பர்மிஷன்லாம் வாங்கணும். இல்லைன்னா அந்த பர்மிஷன் அந்த கேட்க விட மாட்டான். அதே போல இந்த இடத்துல வந்துட்டு நீங்க செய்யற வேலைக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா நான் வந்து எங்க பிதா கிட்ட பேசுறேன்னானே பேசினா என்கிட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, என்னோட பழைய மனுஷன் உன்னை தொட்டால் போது அவளுடைய உனக்கு தெரியாதப்பா நான் பழைய மனுஷன் வெளியே வந்தா என்ன பண்ணுவான் சொல்றேன் இல்லையா? சொல்றேன் இல்லையாமா? உண்மை தானே? அதுதான் இந்த இடத்துல சொல்ல. அப்படின்னா the பழைய மனுஷன் is under the control hallelujah of the God who created you and me. அடக்கி வச்சிருக்கார். அதுதான் இதுல நிஜமான உண்மையான அர்த்தம். இது பிரியமானவர்களே, அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ளே நான் நினைக்கலாம் இந்த இடத்துல ஊரெல்லாம் போய் சொல்லு, எல்லாரையும் என்ன பண்ண சொல்றாரு? சீஷராக்குன்னு சொல்ற. அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு உங்க தாத்தா மறக்க முடியுமா? உங்க அப்பா மறக்க முடியுமா? ஒரு 4-5 ஜெனரேஷன் முன்னால உங்க ஜனங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லைங்களா? மிஞ்சி போன தாத்தா பத்தி தான் தெரியும். எங்க தாத்தாவை பத்தி எனக்கு தெரியும், எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், என் பிள்ளைக்கு எனக்கு தெரியும். அப்படின்னா நான் எப்படி ஒரு கலவையா இருக்குன்னு சொன்னா எல்லா ஆவிகளும் எங்களுக்குள்ள இருக்கு. அந்த ஜீன்ஸ் எல்லாம் எங்களுக்குள்ள இருக்கு. பாருங்க இந்த இடத்துல அப்பா வந்து ஒரு குடிக்கார இருந்த மகனும் குடிக்காரர் ஆகிருக்காங்க. அப்பா வந்து என்ன விபச்சாரம் இருந்தான்னா அவன் மகனும் அப்படித்தான். அன்னைக்கு ஒரு இது படிச்சிருந்தம்மா, அதுல என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு அப்பா ஒரு வீட்டுல வந்து 10 வயசு பையன் வேலைக்கு போறான்னு சொன்னா அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். அதே அப்பா வந்து 60 வயசு ஆகிவிட வேலைக்கு போறோம்னா பையன் சரியில்லை. எவ்வளவு உண்மை பாருங்க. ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு எனக்குள்ளே வந்து நான் தனி மனிதன் கிடையாது. எனக்குள்ளே வந்து என் ஜெனரேஷன் வரக்கூடிய ஆவிகள், பொய் பேசுற ஆவி, நல்லது பேசுற ஆவி, விதவிதமான ஆவி எனக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆவிகளுக்கு தான் நீ முதலாவது போய் என்ன பண்ண, அவங்க எல்லாரும் எனக்கு சீஷராக்குங்கிறார். ஏன் மத்த புத்தகங்கள் 10வது அதிகாரத்துல 2 பேர் அனுப்புறார் ஊழியத்துக்கு? ஏன் 3 பேர் அனுப்ப முடியாதா? 12 சீஷர் இருந்தாங்களே, 3 பேர் அனுப்புவீங்களாம், 4 பேர் அனுப்பியிருக்கலாம். ஏன் 2 பேர் அனுப்புகிறார்? ஏன் 2 பேர் அனுப்புகிறாருன்னு சொன்னா அவன் ஒருத்தன் தான். அது வந்துட்டு வந்துட்டு பழைய மனுஷன், புதிய மனுஷன். ஒரு மனுஷன் எனக்குள்ளே வந்துட்டு பழையவனும் இருக்கான், புதிய மனுஷன் அவனைத்தான் சாட்சியா அனுப்புகிறார் பிரியமானவர்களே. ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தராக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீ வந்துட்டு உலகமெங்கும் போன நாமே தேவனுக்கு உலகமா இருக்கும், எனக்கு நானே இந்த உலகமா இருக்கிறேன், எனக்குள்ளே அநேக ஆவிகள் இருக்கிறது. அந்த ஆவிகளுக்கு போய் நீ என்ன போதனை, அதான் நீங்க ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லுது. ஆலயத்துக்கு வந்து வசனம் கேட்கணுமா? வசனம் கேட்கணும், கேட்டு அது நடக்கிற அது வேற விஷயம். ஆனால் நீ வசனத்தை கேட்டால போதும், உனக்குள்ளே என்ன ஒரு ஈட்டி உன்னை குத்தும். அது உன்னை குத்தி கொண்டே இருக்காரு. நான் செய்யறது சரியில்லை நான் சொல்லிட்டு என்ன பண்ண குத்தி கொண்டே இருக்க பிரியமா. ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு மத்தேயு 3:16 என்ன பார்க்குன்னு சொன்ன, கர்த்தர் ஆண்டவர் தண்ணீர்களுக்கு உள்ளே போய் வெளியே வரும்போது ஆவியானவர் அவர் நிரப்பினார் என்று வேதத்தில் பார்க்கும். அதே போல இந்த இடத்துல நானும் நீயும் தண்ணீர்களுக்கு போய் வெளியே வரும்போது எனக்கு புதிய ஒரு வல்லமை என்ன, ஆவியான நிறைவு எனக்குள்ள வருது. அப்படின்னா
ஆவியானவர் நிறைவு எனக்குள்ள வருதுன்னு சொன்னா வேத வசனத்தின் வார்த்தைகள், வேத வசனத்தில் கொடுக்கின்ற வார்த்தை அது என்ன பண்ணுதுன்னா எனக்கு ஒரு வல்லமை கொடுக்கிறது. பிரியமான ஆளு, எனக்குள்ள ஒரு வல்லமை கொடுக்கிறது. ஆகியவே 2 தீமோத்தேயு 1:7 சொல்றேன், எனக்கு பயத்தை நாவி கொடுக்கவில்லை, எனக்கு தைரியத்தை நாவி கொடுத்திருக்கிறான்னு சொல்லிருக்கிறார் இல்லைங்களா? சோ ஆகிய ஞானஸ்நானனாலே நீ வந்துட்டு இது என்ன தெரிஞ்சு கொண்டு உனக்குள்ளே இருக்கிற அநேக நம்ம ஜெனரேஷன் முற்பட்டு இருக்கிறவங்களும் அவங்களெல்லாம் நமக்கு அந்த ஆவி இருக்கிறதால அதெல்லாம் நீ தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு நீ தான் போதிக்கணுமா. உனக்குள்ள யார் இருக்கிறது? ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? 1 யோவான் 4:7 உனக்குள்ளே இருக்கிற பெரியவர், அவரை தான் நீ என்ன பண்ண பயன்படுத்தி உனக்குள்ள அந்த பழைய மனுஷர்களே பழைய மனுஷன் உனக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்கிறாங்கல்லவா, அந்த மிருகத்தன்மை உனக்குள்ள இருக்கிறதல்லவா, அவற்றெல்லாம் என்ன பண்ணா சாதுவாக மாற்றணும்னு சொன்னா வேத வசனம் தான். பிரியமானவர்களே, வேத வசனம் தான். ஆகையால் தான் நீ இதை சரியா புரிந்து கொண்டால் தேவன் கொடுத்த அந்த ஆவியான வசனம் என்ன பயத்தின் ஆவி இருக்காது, இவனுக்குள்ள ஒரு தைரியத்தின் ஆவி வரும். ஆகையால் தான் இந்த இடத்துல வந்துட்டு அநேக நேரங்கள்ல நீங்க ஒரு காரியத்தை பார்த்துருப்பீங்க. பழைய ஏற்பாட்டுல 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல ஒரு கோடாலி எங்க விழுந்ததான்? தண்ணியில விழுந்ததா? எதுக்கு போனாங்க அந்த இடத்துல? மரம் வெட்டுறதுக்கு. எதுக்கு மரம் வெட்டுறாங்க? சமையல் பண்ண. யோர்தான் நதி பக்கத்துல வந்துட்டு ஒரு கூடாரம் கட்டுவதற்கு அந்த இடத்துல அந்த என்ன பண்ணினாங்க, ஆக்ஸ் வந்துட்டு பயன்படுத்தின. அந்த ஆக்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணியில விழுந்துச்சு. ஆனா அந்த ஆக்ஸ் என்னாச்சு? அந்த ஆக்ஸ் அப்படின்னா யாரு? அந்த ஆக்ஸ் யாரு? அந்த கோடாலி ஈத்தாமா. அந்த தண்ணி எதை குறிக்கிறது? ஜனங்கள் குறிக்கிறது இல்லைங்களா? அந்த ஜனங்க மத்தியிலே உன்னோட தேவன் மூலமா கிடைத்த அந்த அபிஷேகம் வல்லமைனால நீ என்ன பண்ணணும், அது உள்ள மேலே வரணும். பிரியா, புரிஞ்சதுங்களா? அல்லேலூயா. சோ ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு அநேகர் ஊழியம் சொல்றாங்க. என்ன ஊழியம்? சாப்பாடு போடுறது இல்லைங்களா? ஊரெல்லாம் வச்சுக்க என்ன பண்றது? போட்டோங்களை அனுப்புறது. அது ஊழியம் கிடையாது. பிரியா இல்லைங்களா? இதுதான் ஊழியம். முதலாவது உன்னையை நீயே திருத்திக்கொள். உன்னை நீயே கரெக்ட் உன்கிட்ட வந்துட்டு அநேக என்னது தேவையில்லாத காரியம் உன்கிட்ட இருக்கிறது. ஆகியாதான் இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தராகிய ஆண்டவர் என்ன பண்றேன்னா தண்ணீர் மத்தியில உன்னை எழுப்புகிற. தண்ணீர் மத்தியில் எப்படி எழுப்புகிறார்? ஒரு கோடாலியை எழுப்புகிறார். ஒரு கத்தியா ஆல்ரெடி சொல்லிவிட்டார். எபிரேயர் 4வது அதிகாரத்தை சொல்கிறாரு, என்னோட வார்த்தையானது 2 கருவில பட்டயமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல அந்த கோடாலி என்ன காண்பிக்கிறது சொன்னா லூக்ல சொல்லியிருக்காரு, மத்தாயில சொல்லிக்கிறார், நீ கனி கொடுக்க மரமா இருந்தால் அந்த கோடாலி எங்க இருக்கும்? நீ கனி கொடுக்கணுமா? நீ கனி கொடுக்கணும். தேவனுக்கு என்ன கனி கொடுக்கணும்? உனக்குள்ளே இருக்க அந்த பழைய ஆத்துமக்கள், அந்த ஆவிகள் இருக்கிறதெல்லாம் அவற்றெல்லாம் என்ன பண்ண? இயேசு நாமத்தால். ஏன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கிறது? இவங்கள பிரச்சனை நிச்சயம் சொல்லாம தான் பிரிச்சு இருக்காங்க இல்லைங்களா? அதுல ஒரு அர்த்தம் இருக்குது பிரியமாக. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க இந்த உலகத்துல வந்தது உங்க அப்பா இல்லாம இந்த உலகத்துல வர முடியாது. இந்த நாள் நான் ஜீவனோட இருக்குன்னா என்னை படைச்ச தேவன் பிதான் கூப்பிடலாம், அவர் இல்லாம நான் இந்த இடத்துல இருக்க முடியாது இல்லைங்களா? நான் இந்த உலகத்துல இருக்கேன். அது சரியான வழியில் நடக்கணும் இல்ல? அது என்ன வேணும்? யோவான் 3:16 என்ன சொல்லப்படுது? அவர் எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்க முடியும் குமாரனை அனுப்புகிறேன்னு சொன்னார். அவர் என்ன
போன வாரத்தை படிச்சே இல்லையாம்மா? நான் தூரம் போவது நல்லது என்று சொன்னார் அல்லவா? அது போல அவர் தூரம் போய் விட்டார். ஆனா எனக்குள்ள என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. அந்த வல்லமை எப்படி இருக்கிறதுனா பரிசுத்த ஆவியா எனக்குள்ள இருக்குது. பாருமா, இந்த இடத்துல 3 10 28 19 3 ஆன்சர் ஆகுது. யாருக்குள்ள? எனக்குள்ள ஆகுது. எனக்குள்ள உனக்குள்ள ஆகணும்னு சொன்னா உனக்குள்ள இருக்கிற உன்னுடைய ஜெனரேஷன் அந்த இது இருக்கு பாரு, கேரக்டரு, அந்த இதெல்லாம் அதெல்லாம் என்ன பண்ண நீ மாற்றி போடணும். அது யார் கையில? உன் கையில தான் இருக்குது. 28:18 என்ன சொல்றாரு? அதிகாரம் உனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சகல அதிகாரம் உனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிக்கிறாரு. அந்த அதிகாரத்தை கொண்டு நீ வெற்றி சேர்க்கணும் பிரியமாக. ஏனென்றால் ஊழியம் இது இல்லை. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இம்மிட பைபிளத்துக்கு திருத்தர சுத்து அது ஊழியம் கிடையாது. முதலாவது நீயே உன்னை திருத்திக்கொள். ஆமா, அல்லையா? நீ ஆயத்தப்படுத்த பண்ணின பிறகுதான் நீ என்ன பண்ணுவாய்? நீ ஏன்னா மத்த 3:10 கூட சொல்கிறாரு. யாரு? யோவான் சொல்கிறாரு. என்ன இந்த கோடாலியானது ஆல்ரெடி எங்க இருக்குதா? வேறு கடியில வைத்து இருக்குது. அப்படி ஆகியாலே ஊழியக்காரன் ஊழியம் சொல்வது சும்மா என்ன சாப்பாடு கொடுக்கறது மாத்திரம் அல்ல, அவங்களுக்கு துணிமணி கொடுக்கறது மாத்திரம் அல்ல, அவங்களுக்கு இது என்ன தெளிவு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலே போதும். எனக்கு விசுவாசம் இருக்குது. இந்த இடத்துல இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. இல்லைங்களா? சோ இதை வச்சு நானே என்ன பண்ண இதே அப்படியே என்ன ரகசியமா அப்படியே வச்சிருக்கலாம். ஆனா உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று பார்த்தால் இன்னைக்கு இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நீங்க எழுந்து பிரகாசிப்போம். எப்படி எழுந்து பிரகாசிப்பீங்கோ? ஜனங்க மத்தியில ஒரு கோடாலியை போல மேலே வருவீர்கள். தான் டுடேக்கு நேற்று ஒரு அர்த்தம் கிடைச்சது எனக்கு. டுடே என்ன மீனிங், அதுக்குள்ள என்ன இருக்குது சொல்லி அவங்க சொல்றாங்க. டுடேனா இன்னைக்கு ஒரு வேலை பண்ண, டுமாரோ யூ டூ தி சேம் ஒர்க் இன் எ பெட்டர் வே. இன்னைக்கு செய்யற வேலையை நாளைக்கு இன்னும் என்ன உத்தமம் பயபக்தியுடன் செய்யன்றதான அதுக்கு டுடேன்ற ஒரு அர்த்தம் அதுக்குள்ள இருக்கிறது இல்லைங்களா? ஸோ ஆகிய நாம் விசுவாசியாக இருக்கும் இல்லைங்களா? விசுவாசியாக இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஆகிய விசுவாச ஓட்டத்தை என்ன பண்ணோம்? அப்போ எப்படி யாக்கோபு ரேச்சல் கிட்ட என்ன பண்ணா? அந்த கல்லை புரட்டி போட்டா இல்லைங்களா? ஆடுகளுக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் கொடுப்பதற்கு அது உள்ள என்ன ஜீவத்தனை ஆடு அந்த புரட்டுவதற்கு உனக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஈசாக்கு என்ன பண்ணினான்? பழைய கிணறு எல்லாம் திறந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா அவங்களுக்குள்ள இருக்க அந்த விசுவாச ஓட்டத்தை இன்னும் பெருக்க முடியாதான் இந்த நாள் உங்களோட கர்த்தர் வசனம் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க இல்லைங்களா? ஸோ ஆகியாலே உண்மை இந்த வசனம் அடுத்த வாரம் யாருனாலும் இதை பத்தி கேட்டாங்கன்னா சொல்லுங்க, இது பேப்டிசம் இல்லை, இது பேப்டிசம் இல்லை, பேப்டிசம் வசனம் இல்லை, அது உன்னை குறித்து உன்னை சீர்திருத்தும்படியா. நீ யார்கிட்ட போய் சொல்லணும்? உனக்குள்ளே இருக்க அந்த சந்ததியின் ஆவி உனக்குள்ள இருக்குதா, அதுக்கு போதனை பண்ணுங்கிற. எப்படி? உனக்குள்ள இருக்கிற பெரியவர். சோ மத்தேயுல பார்த்தோம்னா என் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டால் 12 லீஜியன்களை அனுப்புவாங்க சார். அப்படியே 12 கோத்திரங்கள் அவங்களோட அவங்கள யார் அடிமைத்தனத்துல அடிமையா இருக்கிறாங்கோ, தேவனுக்கு அடிமையா இருக்காங்க. தேவனுக்கு அடிமையா இருக்கிறாங்கோ. ஆகையாலே அவங்க கிட்ட இருந்து அவங்க எனக்கு ஒத்தாசை வர வேண்டும் என்று பார்த்தேன் சொன்னால் அவர்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கிறேன். ஸோ அந்த லீஜியன்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள அடிமையா இருக்காங்க. நீங்க அதுக்கு அடிமையாகாதீங்க. அகிலத்தை இந்த இடத்துல கர்த்தர் ஆண்டவர் இது ஒரு தெளிவு கொடுத்து இருக்கிற. என்ன தெளிவு என்று பார்த்தால் நீயாக இரு, நீயே என்ன ஏமாற்றிக் கொள்ளாதே. ஆலயத்துக்கு வேற கிறிஸ்துவன் சொல்லிக்கிது, உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே, நீ உனக்கு உண்மையாக
சைக்காலஜி டெஸ்டோடு வச்சாங்கம்மா. ஒரு 10 கொஸ்டின். அதுல ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன், நீ உனக்கு உண்மையா இரு. யூ ஆன்சர் டு தி பாயிண்ட் இன் ஹார்ட். பி ட்ரூத்ஃபுல் டு யுவர் ஓன் செல்ஃப் ன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின் எல்லாம் இது பண்ணிட்டு ஆன்சர் இது பண்ணினா கரெக்டான பார்த்தீங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் வரும். அப்படின்னா ஒரே கொஸ்டினை வந்துட்டு திருப்பி மாற்றி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக படித்து நிதானித்து அதுக்கு என்ன ஆன்சர் வருது போனால் எல்லா 10 கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் வருது. 10 கட்டளைக்கும் என்ன இருக்குது? ஒரே ஒரு ஆன்சர் தான். எதுக்கு ஆன்சர்? என்ன ஆன்சர்? எதுக்கு? நான் படித்த மாட்டேன், அவ்வளோதாங்க. ஐயாலே இந்த நாள் கேட்ட வசனமானது இந்த இடத்தை விட்டு போகாதபடிக்கு கத்திரங்களை நாங்குவாரத்தை கொஞ்சம் கேட்டு எல்லாரும் தெரிவிக்கலாம். ஜெபிக்கலாம். ஐயா ஜெபிங்க. Thank you, Lord Jesus. Thank you, Lord God, for all the wonderful things, the Lord. Thank you, Lord, as we come every week, O Master. As we come every week, you keep revealing your interpretation, O Lord. Your interpretation, O Lord, is wonderful, O Lord, is great, O Lord. Thank you for protecting us this entire month, O Lord. You've been with us for the whole week. So you